கடலுக்குச் சென்றிருக்கலாம், ஆனால் மழை பெய்து கொண்டிருந்தது. We could have gone to the beach, but it was raining. அவள் ஒரு புதிய காரை வாங்கியிருக்கலாம், ஆனால் அவள் பழையதை சரிசெய்ய முடிவு செய்தாள். She could have bought a new car, but she decided to repair the old one. அவர்கள் தங்கள் தாத்தா பாட்டிகளை சந்தித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மிகவும் பிஸியாக இருந்தனர். They could have visited their grandparents, but they were too busy. நீங்கள் என்னை அழைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யவில்லை. You could have called me, but you didn't. நான் என் வீட்டுப் பாடத்தை முன்பே முடித்திருக்கலாம், ஆனால் நான் திசை திருப்பப்பட்டேன். I could have finished my homework earlier, but I was distracted. நாங்கள் இரவு உணவை வீட்டில் சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் வெளியே செல்ல முடிவு செய்தோம். We could have eaten dinner at home, but we decided to go out. அவள் பேருந்தில் சென்றிருக்கலாம், ஆனால் அவள் நடக்க விரும்பினாள். She could have taken the bus, but she preferred to walk. அவர்கள் திரைப்படத்தை பார்த்திருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக படிக்க முடிவு செய்தனர். They could have watched the movie, but they decided to read instead. நீங்கள் உதவி கேட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யவில்லை. You could have asked for help, but you didn't. நான் முன்பே படுக்கைக்குச் சென்றிருக்கலாம், ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. Could have gone to bed earlier, but couldn't sleep. நாங்கள் ஒரு டாக்ஸியை எடுத்திருக்கலாம், ஆனால் நாங்கள் நடக்க முடிவு செய்தோம். We could have taken a taxi, but we decided to walk. அவள் ஒரு புதிய ஆடையை வாங்கியிருக்கலாம், ஆனால் அவள் பழைய உடையை அணிய முடிவு செய்தாள். She could have bought a new dress, but she decided to wear the old one. அவர்கள் பூங்காவிற்குச் சென்றிருக்கலாம், ஆனால் அது மிகவும் குளிராக இருந்தது. They could have gone to the park, but it was too cold. எனது வேலையை முன்பே முடித்திருக்கலாம், ஆனால் நான் திசை திருப்பப்பட்டேன். I could have finished my work earlier, but I was distracted. நாங்கள் வீட்டில் இரவு உணவை சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் வெளியே செல்ல முடிவு செய்தோம். We could have eaten dinner at home, but we decided to go out. அவள் பேருந்தில் சென்றிருக்கலாம், ஆனால் அவள் நடக்க விரும்பினாள். She could have taken the bus, but she preferred to walk. அவர்கள் படத்தை பார்த்திருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக படிக்க முடிவு செய்தனர். They could have watched the movie, but they decided to read instead. நீங்கள் உதவி கேட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யவில்லை. You could have asked for help, but you didn't. Note: had is not wrong. This is possible with the past perfect. She had been exercising for a long time when I got there. நான் அங்கு சென்றபோது அவள் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். He had been crying since the morning. காலையில் இருந்து அழுது கொண்டே இருந்தான். They had been trying to have a baby for 10 years when she finally became pregnant. 10 வருடங்களாக குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்து வந்த அவர்கள் கடைசியில் அவர் கர்ப்பமானார். He was tired because he had been playing basketball all day. நாள் முழுவதும் கூடைப்பந்து விளையாடியதால் சோர்வாக இருந்தார். She felt sick because she had been eating cookies since the morning. காலையில் இருந்து குக்கீஸ் சாப்பிட்டதால் உடம்பு சரியில்லை. They were relaxed because they had been getting massages at the spa for 3 hours. ஜூட் ஸ்பாவில் 3 மணி நேரம் மசாஜ் செய்து வந்ததால் நிம்மதியாக இருந்தனர். Had plus subject plus been plus verb, ing. Had you been waiting long before you saw the doctor? டாக்டரை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்களா? Had he been begging you to help him for a long time before I came?
நான் வருவதற்கு முன்பு அவர் உங்களுக்கு உதவுமாறு நீண்ட காலமாக கெஞ்சிக் கொண்டிருந்தாரா? Here is another way to make a yes-no question. Were you tired because you had been cooking for many hours? நீங்கள் பல மணி நேரம் சமைத்ததால் சோர்வாக இருந்தீர்களா? Was he angry because he had been waiting since 2 o'clock? 2 மணியிலிருந்து காத்து இருந்ததால் கோபப்பட்டாரா? Now, let's look at question words. Question word plus had plus subject plus been plus verb, ing. What had you been doing before we got here? நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? Where had you been studying before you came to this school? நீங்கள் இந்த பள்ளிக்கு வருவதற்கு முன்பு எங்கே படித்தீர்கள்? Why had you been thinking about quitting your job before you decided not to quit? வேலையை விட்டுவிடக்கூடாது என்று முடிவெடுப்பதற்கு முன்பு ஏன் வேலையை விட்டுவிடுவது பற்றி யோசித்தீர்கள்?